அவசரமான நேரத்துல எந்த ட்ரெயினை புக் பண்ணா நமக்கு தக்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுங்கிறத ஒரு லைவ் அனுபவத்தோட உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் பயணங்கள் ப்ளஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தக்கல் டிக்கெட்டில் புக் பண்ணும்போது நமக்கு ஒரு சில நேரங்கள் அதிக ட்ரெயின் ஆப்ஷன் இருக்கலாம். ஆனாலும் நமக்கு எந்த ட்ரெயினுமே கிடைக்காம போகலாம். ஸோ எந்த ட்ரெயினில் புக் பண்ணால் கிடைக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நைட் ட்ராவலில் எந்த ட்ரெயின் புக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் ஜென்ரல் டிக்கெட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே ட்ரெண்டு தான் தக்கலுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு நைட்டில் 2 ட்ரெயின் நார்மலாக இருக்குது, ரெகுலர் ட்ரெயின், ஓகேங்களா? காவேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, சென்னை மெயில் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரெகுலர் ட்ரெயின். ஆனால் எப்போதும் பிஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இப்போ வந்து 55 இருக்குது. ஸோ ஏசிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காவேரி பார்க்கலாம், அங்கேயும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ட்ரெயின்லேயும் நமக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் சேம் ரூட்ல இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்பெஷல் ட்ரெயினை நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிமாண்ட் கம்மியாக இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற எல்லா ட்ரெயினை விட சென்னை எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? 42 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா, தக்கலுக்கு இந்த ட்ரெயின் புக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அவைலபிலிட்டி கன்ஃபார்மாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஒருவேளை உங்களுக்கு இதிலே கிடைக்கலனா கூட என்ன பண்ணலான்னா, இந்த ட்ரெயின் பெங்களூர்லேருந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, பெங்களூருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா, அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு முன்னாடி மைசூர்லேருந்து வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, மைசூர் அதோட எண்டோட அந்த மைசூரில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஷன் இருக்கும், பெங்களூரில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மைசூர் ஸ்டார்டிங் ஸ்டேஷன் வந்து பெங்களூருக்கு முன்னாடி எண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஷனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கெங்கேரிங்கிற ஒரு ஸ்டேஷன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸில் சேம் ட்ரெயினில் 50 சீட் இருக்குது. ஸோ சென்னை மேலே 55 சீட், ஆர்ஏசியில் 50 இருக்குது சென்னை எக்ஸ்பிரஸில். ஸோ இப்போ காவேரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் 75. ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் தான், ப்ளஸ் முந்தின சார்ட்டிங் ஸ்டேஷனை புக் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் ட்ரெயின் ஆப்ஷன் இருந்து இந்த மாதிரி அடுத்த ஸ்டார்டிங் ஸ்டேஷனில் முந்தின ஸ்டார்டிங் ஸ்டேஷனில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே 4 டேஸ் லீவ் இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த ட்ரெயின் தான் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதிக ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை புக் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரெயினை செட் பண்ணிவிடுங்க. அந்த ட்ரெயினுக்கு மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினா அந்த ட்ரெயினா சொல்லிட்டு தேவலாம் பதட்டப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ சென்னை எக்ஸ்பிரஸில் நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி கெங்கேரிக்கு தான் போட்டேன். ஏன்னா கெங்கேரிக்கும் பெங்களூருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபீஸ் தான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? இது நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு பாருங்க புக் ஆயிடுச்சு. ஸோ இதில இன்னொரு பிரச்சனைன்னா, அன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் 4 நாள் லீவுனால நான் லாகின் பண்ண உடனே சர்வர் டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ எக்ஸிட் ஆயிருச்சு. உள்ள லாகினே பண்ண முடியாம இருந்துச்சு. அப்படி இருந்தும் எனக்கு இந்த ட்ரெயின்ல கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லா ட்ரெயினுமே ஃபுல் ஆயிடுச்சு. இதில மட்டும் எனக்கு கடைசியா ஒரு அ பார்த்தீங்கன்னா, எனக்கு லேட்டா தான் புக் ஆனுச்சு. ஸோ கடைசியா ஒரு 10 சீட் இருந்துச்சு. அதுவே புக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் கடைசியா ஃபில் ஆகும். எந்த ட்ரெயின் பாப்புலர் இல்லையோ, அதுதான் கடைசியா ஃபில் ஆகும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முந்தின ஸ்டேஷன் இப்ப கரண்ட்டா பெங்களூர் தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின ஸ்டேஷன எல்லாம் மறந்துருவாங்க. ஸோ அதனால நீங்களும் புக் பண்ணும்போது இந்த மாரி ஆப்ஷன யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க ஒரு ஸ்டேஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மதுரையிலேருந்து நீங்க இதுக்கு சென்னைக்கு புக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலேருந்து புக் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு முந்தின ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது கோவில்பட்டி, விருதுநகர் அங்கேருந்து நீங்க புக் பண்ணிட்டு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட மதுரைக்கு மாத்திக்கலாம். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்க கோயம்புத்தூர்லருந்து சென்னைக்கு போறீங்க அப்படின்னா, அ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போம்போது, நீங்க திருவனந்தபுரத்துலேருந்து வர்ற ட்ரெயின்ல நீங்க புக் பண்ணிட்டு, முந்தின ஸ்டேஷன போட்டுட்டு இந்த மாரி புக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இத நீங்க யூஸ் பண்ணுங்க. உண்மைக்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா தக்கல் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜெனரலுக்கு பண்ணேன். ஒரு தக்கல் டிக்கெட் புக் பண்ண காமிச்சேன். நீங்களும் புக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.